ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ள தலைப்பு திருமறை ஓதுவதால் நம்முள் நடக்கும் மாற்றத்தை பற்றி சிறிதளவு பகிர்ந்து கொள்வோம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருமுறை ஓதுறதால நம்ம வாழ்க்கையில் அப்படி என்னதாக மாற்றம் நடக்கும் சொல்லு? அப்படி என்ன மாற்றம் நடக்கும்? திருமுறை ஓதுவதால் அனைத்துமே மாறி போயிடும். திருமுறை என்பது பெரும் ஆற்றல், பெரிய சக்தி, பேரானந்தம். இறைவன் திருவடியை நம்மை கொண்டு போய் அவர் திருவடியில் இணைக்கக்கூடிய பெரும் கருவி அது. அந்த திருவடியை அடையிறது எவ்வளவு பெரிய விஷயம். அடைவதற்காக அந்த திருமுறையே இருக்கு. எல்லாரும் சேரலாம். இதில் இருக்கக்கூடியபடி அனைத்தும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எழுதி நீங்களும் ஆகலான்னு வழிகாட்டுது திருமுறை. சரி, இந்த திருமுறையை ஒரு முறையாவது நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா படித்து முடிச்சிடணும். 12 திருமுறைகள், 12 திருமுறையும் நாம் ஒரு முறையாவது படிச்சு பார்த்துடணும். ஏன் ஒரு முறை படிச்சு பார்க்கணும்? ஓயாம படிக்க கூடாதா? ஓயாம பாடனா நல்லதுதான். சரி, ஒரு முறையோ ஓயாம பாடக்கூடிய திருவருள் இன்னைக்கு இல்லை, பாட முடியல, என் சூழ்நிலைனா ஒரு முறையாவது படிச்சு பார்த்துடணும். 1ஆம் திருமுறையில தொடங்கி 12ஆம் திருமுறை வரைக்கும் ஒரு வருஷம் ஆகட்டும், கொஞ்சம் கொஞ்சமா நீங்க படிக்கலாம். 12 திருமுறையை நீங்க முடிச்சிட்டா கண்டிப்பாக பரிசுத்தம் அடையும் இந்த ஆன்மா. ஒரு முறை படிச்சு பார்த்தாலே கண்டிப்பா ஆகும். பிரிச்சு படிக்கணும். கடகட நானும் படினேன், வேகமா வாய்ப்பாடு படிக்கிற படிக்காம பொறுமையா அந்த வார்த்தைகள் நமக்கு பொருள் புரியலனாலும் பரவாயில்ல, முடிந்த அளவுக்கு பொறுமையா வார்த்தை பிரிச்சு படி. மெய்தான் அரும்பி பிதிர் விதித்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து. இப்படி படிச்சா கொஞ்சமா நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்படி பொறுமையாக படித்து கொண்டு 12 திருமுறையை முடிக்கணும். ஏன் படிக்க சொல்றோம்னா, நம்ம உடம்பு ஃபுல்லா உள்ள அழுக்கு. இந்த அழுக்கை எல்லாமே கழுவுறதுக்கு தண்ணீர், சுத்தமான தண்ணீர் இந்த 12 திருமுறைகள். அந்த சுத்தமான தண்ணீரை நான் குடிக்க என்ன ஆகுது? உள்ள இருக்கக்கூடிய இந்த குடல்ல இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வெளியே போகுது. தண்ணி ஊத்திட்டே இருக்கேன், அழுக்கு சேர்ந்துதான் இருக்கும். தண்ணி எந்நேரமா போயிட்டு என்ன ஆகும்? உள்ள ஒட்டி நிற்கிறது. 2 நாள் முன்னாடி 3 நாள் முன்னாடி உள்ள இருக்கிற சாப்பிட்ட ஒண்ணுமே மொத்தத்தையும் அடிச்சு வெளியே தள்ளிடும். ஒண்ணுமே உள்ள இருக்காது. சிவன்ற ஒரு ஆனந்தத்தை, சிவன்னக்கூடிய ஆற்றலை நீங்க சாப்பிட நம்ம உள்ள இருக்கக்கூடிய அழுக்கு என்னன்னா நினைப்புகள் தான். கெட்ட எண்ணங்களும், கெட்ட சிந்தனைகளும், ஆசைகளும், பொறாமைகளும், தீங்கு செய்ய தூண்டும் இழுக்கான எண்ணங்களை எல்லாம் அடிச்சுன்னு போயிடும். கடலில் அச்சுன்னு போறமே அச்சு ஒரு சைடு வெளியே கடாசிடும். அப்ப நாம இந்த திருமுறையை ஒரு முறையாவது படித்திடணும். அப்படி படித்தாலே வாழ்வானது இந்த பிறவில மாபெரும் வாழ்வு. ஒரே ஒரு முறை 12 திருமுறை படிச்சிருங்க போதும், வாழ்க்கையே சேஞ்ச் ஆகிடும். கண்டிப்பா வாழ்க்கை சேஞ்ச் ஆகிடும். பெரிய மாற்றம் அடைவீங்க. 12 திருமுறை மாபெரும் மாற்றம் தரும், மாபெரும் ஆனந்தம் தரும். உங்களுக்கு வாழ்க்கை தெரிஞ்சு போயிடும். இதுதான் வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. நாம எதற்காக பிறந்தோம், எதற்காக வாழணும், சிவன்ற ஒரு ஆனந்தம் தாண்டா உண்மையானது அப்படின்ற ஒரு உண்மையானது உங்க அகத்திலே புலப்பட ஆரம்பித்து விடும். சிவம் என்னும் ஆனந்தத்தை உணரக்கூடிய வாய்ப்பு இறைவன் தந்துருவான். சுற்றமெல்லாம் பொய்ன்னு கூடிய விஷயத்தை சுற்றத்தின் மூலயமாக உங்களுக்கு காமிச்சிருவாரு. உற்றார் உறவு யாருமே நம்ம கூட வர போறதுல உணர்வு பூர்வமாக தெரிய ஆரம்பிக்கும். உற்றார் யாருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றார் யார் உளரோ. நம்மளை யாரும் உற்றார கிடையாது. செத்து மேல போனா அந்த குற்றாலத்தில் ஆடக்கூடிய அந்த நடராஜ திருவடி தான் நம்மளை காப்பாத்து போகுது.
அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலுமே உற்றார் உறவெல்லாம் புடிச்சு கட்டியா புடிச்சுன்னு இருக்கும். விடமாட்டேன். அதையெல்லாம் விட்டுதான் ஆகணும். வேற வழி இல்ல. அதெல்லாம் நீங்க நெருக்கமா பிடிச்சா சிவன்ற ஒரு ஆனந்த கடலை நெருக்கமா பிடிக்க முடியாது. அந்த ஆனந்த கடலை நீ நெருக்கமா பிடித்துட்டா இந்த உறவெல்லாம் உன்னை நெருக்கமா பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீ இப்ப அதை பிடிக்கிற, சிவத்தை பிடிச்சா அதெல்லாம் உன்னை பிடிக்கும். உன்னை தேடி வரப்போகுது, நீ அதை தேடி போய் பிடிச்சு வைக்கிற. அப்ப சிவம்ன்ற ஒரு கடலை நீ பிடிக்கும் பொழுது எல்லா உறவுகளும் உன்னை தேடி வரும். சிவன்ற கடலை நீ கைவிடும் பொழுது எல்லாத்தையும் தேடி நீ போகுவ. அவ்வளவுதான். கரம் குவிவார் உள்மகிழும் கோன் கடல் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. இந்த சிவத்துக்கு தலகுனிந்து வணங்கக்கூடியனுடைய தலை நிமிர்ந்துதான் வாழும், என்னைக்கும் தலகுனிஞ்சு வாழாது. ஏன்னா சிவம் எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா? ஏன் சிவத்தை வழிபட்டா தலை குனிஞ்சு வாழணுமா? அப்ப நீ பண்ற பொறி இதனால தலை நிமிர்ந்துதான் வாழ்வியா? சிவத்தை நீ வழிபட்டாலே தலை குனிந்து அடுத்தவங்க நீ தலை குனிந்து இருக்கக்கூடிய செயலை நீ செய்யவே மாட்ட. நீ தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய செயல் தான் உன்னுடைய குணமா மாறி போயிடும். அதனால நீ தலை நிமிர்ந்து வாழலாம். தவறான செயல்களை செய்யக்கூடிய வாய்ப்பை இறைவன் தரமாட்டான். தப்பியது சரிதுன்னு உனக்கு வாழ்க்கையை புகட்டுறான். அதனால நீ தவறு செய்ய மாட்ட. அதனால தலை நிமிர்ந்துதான் நீ வாழ்வ. அந்த சிவத்தை வழிபட்டால் ஆனந்த கடலை இடைவிடாமல் ஏத்துங்கள், என்றும் ஆனந்தமே மலரும். வாழ்வில் ஒரு முறையாவது 12 திருமுறையை படித்து பாருங்கள். வாழ்க்கையே உங்களுக்கு புகட்டி விடுவான் இறைவன். நான் கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு இருப்பது என்பதை கூறி விடைபெறுகின்றேன். சிவாய நம. திரு சிற்றம்பலம்.